அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் காலை வணக்கங்கள் உரித்தாகட்டும். நாங்கள் 5ஆம் ஆண்டு புலமைப்பரிசில் பரீட்சைக்காக கற்றுக்கொண்டிருக்கின்றோம். இதே தொடர்ச்சியான கற்கை முயற்சி உங்களுக்கு வாழ்க்கையிலே தொடர்ச்சியாக இருக்குமாயிருந்தால், நீங்க ஒரு உயர்நிலை அடைந்து மேலும் மேலும் முயற்சி செய்து முன்னேறி கொண்டிருக்க வேண்டும் என்ற ஆவல் இருக்குமாயிருந்தால் இந்த முயற்சி உங்களுக்கு ஒரு அத்திபாரமாக அமையும் என்பதை கருத்தில் கொள்ளுங்க. இப்பொழுது நாங்கள் என்னுடைய எதிர்பார்ப்பு முன்னோடி பரீட்சை தாளின் 4வது பரீட்சை தாளில் 5ஆம் பக்க வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் கேட்க போகின்றோம். நான் இப்ப அந்த வினாக்களுக்கு பிள்ளைகளிடமிருந்தும் விடை காணும் விளக்கங்கள் பெறுவதற்கு ஆர்வமாக இருக்கிறேன். ஏனென்றால் ஆசிரியர் மட்டும் போதித்துக் கொண்டிருப்பதில்லை, பிள்ளைகளையும் பங்காளிகளாக மாற்றி அதில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். சரி பிள்ளைகள், இதில் ஓரிருவர் இன்னும் வீடியோக்கள் போடவில்லை, அவர்களை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு வீடியோ போட்டு கேட்கிற பிள்ளைகளிடம் வருகின்றேன். அப்ப நான் கூறுவதை மிகுந்த கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கோ. கற்கையிலே ஒழுக்கம்தான் மிக முக்கியமானது. ஒழுக்கம் என்பது நாங்கள் மற்றவர்களுக்கு இடையூறு இல்லாமல் எங்களுக்கும் பாதகம் இல்லாமல் நடந்து கொள்வது. அப்ப அந்த ஒழுக்கத்துக்காக, ஒழுக்கம் விழுப்பம் தரும், உயர்வு தரும். அப்போ ஒழுக்கத்துக்காக நாங்கள் எந்த சிரமத்தையும் படலாம். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ஒழுக்கத்தை கைவிடாம நாங்க பின்பற்ற வேண்டும் என்பது நீங்க மனதில நினைவிலே கொண்டிருக்க வேண்டும். சரி பிள்ளைகள், இப்ப உங்களுக்கு நான் 4வது பரீட்சை தாளின் 5வது பக்க வினாக்களை காண்பித்து உங்களிடமிருந்து அந்த வினாக்களுக்கு விடை காணுகின்ற விளக்கங்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். அப்ப நீங்க செய்ய வேண்டியது, அதுல நான் வினாக்களுக்கு விடை காணுகின்ற விளக்கம் உங்களிடமிருந்தே வெளிக்கொணர இருக்கின்றேன். அப்ப நீங்கள் அதுல சரியான ஒரு பங்காளிகளாகி அந்த வினாக்களுக்கு விடை காணும் விளக்கம் சொல்ல வேண்டும். சரி, 21வது வினா. சரூன், விடை காணும் விளக்கம் சொல்லுங்க. அப்பன் ஓம் சார். 6 சம சதுரங்களால் ஆக்கப்பட்ட இச்செவ்வக சுற்றளவு 140 சென்டிமீட்டர் ஆயின் இதில் 4 சதுரங்களால் ஆக்கப்பட்ட ஒரு சதுரத்தின் சுற்றளவு யாதென்று கேள்வி கேட்டிருக்காங்க. இதுல ஒரு 6 சதுரத்தை கொண்ட ஒரு இது தந்திருக்காங்க, ஒரு செவ்வகம். அதுல சுற்றளவு 140. அதுல நாங்க சுற்றளவுண்டா சுற்றி வரவுள்ள அளவு. அப்படி என்ன இல்ல, சுற்றளவுல எத்தனை கோடு வந்திருக்குன்னு பார்த்தோம்டா 14 கோடுகள் வந்திருக்கு. அப்ப 14 கோடுகளுக்கு தான் 140 சென்டிமீட்டர் சுற்றளவு இருக்குண்டா, அப்ப ஒரு கோடுக்கு 10 மீட்டர் சுற்றளவு இருக்கும். இதுல சொல்லியிருக்காங்க 4 சதுரங்களால் ஆக்கப்பட்ட ஒரு சதுரத்தின் சுற்றளவு யாதென்று கேட்டிருக்காங்க. அப்ப இதுல 4 சதுரத்தால் ஆக்கப்பட்ட ஒரு சதுரத்தின சுற்றளவுண்டா அதுல 2 சதுரங்களா இருக்கும். அதுல ஒரு பக்கத்துல 2 சதுரத்துல ஒரு கோடு ஒரு பக்கமாக வரும். அப்படி என்ன 2 கோடுன்னா 4 பக்கங்கள் சமமா இருக்கும். அப்ப 2ன்னா 4 8. அப்ப இதை நான் கண்டிருக்கேன் ஒரு கோடுக்கு 10 சென்டிமீட்டர். இதுல கேட்டிருக்கிறது அந்த சதுரத்தின் சுற்றளவு யாதென்றா அந்த 10 சென்டிமீட்டரை நாங்க 8ஆல் பெருக்கினோம்னா 80 சென்டிமீட்டர் ஆன முதலாவது விடை சரியான விடை சார். வெரி குட், கெட்டிக்காரன், வாழ்த்துக்கள். இதுல முதலாவது நாங்க தெரிந்து கொள்ள வேண்டியது வடிவங்களை பற்றிய கருத்துங்கள். இதுல செவ்வகம் தரப்பட்டிருக்கிற
பிறகு சதுரத்தை பற்றி கேட்கப்படுகின்றது. அப்ப செவ்வகம் என்றால் அகலப்பக்கம் அகலப்பக்கத்துக்கு நீளப்பக்கத்து சமன், இதில் பக்கங்கள் சமன் என்பது எங்களுக்கு அடிப்படை கருத்து விளங்கும். அதாவது செவ்வகத்தின் பண்புகள் என்ன? அதாவது எதிரெதிர் பக்கங்கள் சமன், 4 கோணங்களும் சமன், 2 சமச்சீரச்சுக்கள் உண்டு என படித்திருக்க வேண்டும், நீங்கள் ஞாபகம் இருக்க வேண்டும். சதுரம் என்றால் 4 பக்கங்களும் சமன், 4 கோணங்களும் சமன், 4 சமச்சீரச்சுக்கள் இருக்குது என்பது தெரிந்திருக்க வேண்டும். இப்ப இதிலே சொல்லப்படுகின்றது, இந்த செவ்வகம் 6 சம சதுரங்களால் ஆக்கப்பட்டது. அப்ப இதுல எங்களுக்கு இந்த செவ்வகத்தை பார்க்க தெரியுது, 1 2 3 4 5 6 சம சதுரங்களாலே ஆக்கப்பட்டிருக்கு. இச்செவ்வகத்தின் சுற்றளவு என்றால் ஒரு இடத்திலே இருந்து ஆரம்பித்தால் சுற்றி வருகின்ற அளவுதான் சுற்றளவு. ஆரம்பித்த இடத்துக்கே திரும்ப வரணும். அது 140 cm என்று தந்திருக்கு. இதுல 4 சதுரங்களை பயன்படுத்தி இந்த சொற்களின் கருத்துக்களை நல்லா புரிந்து கொள்ளணும். இதுல 4 சதுரங்களை மட்டும் பயன்படுத்தி ஆக்கப்பட்ட ஒரு சதுரத்தின் சுற்றளவு யார்? அப்ப சதுரம் என்றோடனே 4 சதுரத்தை இவ்வாறு அடுக்குதல் வேண்டும். ஏன்? சதுரம் என்றாலே 4 பக்கமும் சமன் தானே. அப்ப 4 சதுரத்தை தான் இவ்வாறு அடுக்க வேண்டும். இப்ப இதுல கேட்கப்படுகின்றது என்ன? இதுல இருந்து வருகின்ற சுற்றளவு எவ்வளவு என்றுதான் கேட்கப்படுது. அப்ப எங்களுக்கு இந்த சதுரத்தின் ஒவ்வொரு பக்கத்தின் சுற்றளவு தெரிந்தால் அதை 4 பெருக்கலாம், அல்ல 4 தடவை கூட்டலாம். கூட்டினா விடை கிடைக்கும். அப்ப இது ஒரு பக்கத்தை காண்றதுக்கு நாங்க இதுல இருக்கிற இந்த செவ்வகத்தில இருக்கிற பக்கங்களுடைய எண்ணிக்கையை பார்த்தால் 6, கீழே 6, இங்கே 1, இங்கே 1, மொத்தம் 14 இருக்கின்றது. அந்த 14 தான் 140 cm. அப்ப 14 நாங்கள் 140 14 வகுத்தால் ஒரு சதுரத்தின் பக்கத்தின் அளவு 10 cm. அப்ப அடுத்ததும் 10. அப்ப ஒரு பக்கம் 20. 20 4 பெருக்குவோமாக இருந்தால் 80 cm என்பது கேள்விக்கான விடை விளக்கம். சரவண் மிக தெளிவாக சொன்னார். சரி, அடுத்த 22வது கேள்விக்கு லீசா விட விளக்கம் சொல்லுங்கம்மா. தினசரி மைதிலி காலையில் வீட்டிலிருந்து வேலைக்கு செல்வது வடக்கு திசையிலும், மாலையில் வீடு நோக்கி திரும்பி வருவது தெற்கு திசையிலுமாக இருக்கும். அவ்விரு வேலைகளிலும் அவளுடைய நிழல் காணப்படுவது முறையே. அவளது இப்ப வந்துட்டு தினசரி மைதிலி காலையில வீட்டுல இருந்து வேலைக்கு செல்வது வடக்கு திசையில, இப்ப வடக்கு கிழக்கு தெற்கு மேற்குன்னு போட்டுட்டு வடக்கு திசையில செல்லக்கூட்டால இடது பக்கம் நிழல் விழும், கிழக்கு திசையில செல்லக்கூட்டால பின்பக்கம் நிழல் விழும். தெற்கு திசை காலை வேலையில வந்துட்டு தெற்கு திசையில செல்லும் போது வலது பக்கம் நிழல் விழும், மேற்கு திசையில செல்லும் போது முன்பக்கம் நிழல் விழும். இப்ப இவ வந்துட்டு தினசரி காலையில வீட்டுல இருந்து வேலைக்கு செல்வ வந்துட்டு வடக்கு திசையில செல்லும் போது இடது பக்கம் நிழல் விழும். அடுத்தது மாலை வேலையில வந்துட்டு வீடு நோக்கி வருவது வந்துட்டு தெற்கு திசையில தந்திருக்கு. அப்ப வடக்கு திசையில வரும்போது அவருக்கு வலது பக்கமா நிழல் விழும், கிழக்கு திசையில வரும்போது அவருக்கு முன்பக்கமா நிழல் விழும், தெற்கு திசையில வரும்போது அவருக்கு இடது பக்கமா நிழல் விழும், மேற்கு திசையில வரும்போது அவருக்கு பின்பக்கமா நிழல் விழும். இங்க கேட்டுக்கு தெற்கு திசையில, அப்ப தெற்கு திசையில வரக்குள்ள வந்துட்டு அவருக்கு இடது பக்கமாக நிழல் விழும். இங்க கேட்டிருக்காங்க, இங்க கேட்டிருக்கு, இங்க முதலாவது கேட்டிருக்காங்க வந்துட்டு மைதிலி வந்துட்டு வீட்டுல வடக்கு திசையில. அப்ப வடக்கு திசையிலன்னா அவருக்கு இடது பக்கம் நிழல் விழும். அடுத்தது தெற்கு இப்ப வீட்டு நோக்கி வரக்குள்ள வந்து தெற்கு திசை நோக்கிட்டா மாலை வேலையில தெற்கு செல்லும் போது அவருக்கு இடது பக்கம் நிழல் விழும். அப்ப இடது பக்கம் இரண்டாவது விடை பொருத்தமானது என்பது சரியான விடை. சரி, நாங்கள் இப்ப இந்த கேள்விக்கான விடை விளக்கத்தை அணுகுவோம். தினசரி மைதிலி காலையில் வீட்டிலிருந்து வேலைக்கு செல்வது வடக்கு திசையிலும், மாலையில் வீடு நோக்கி திரும்பி வருவது தெற்கு திசையிலுமாக இருக்கும்.
அவ்விரு வேளைகளிலும் அவளுடைய நிழல் காணப்படுவது முறையே அவளது என்று கேட்கப்படும். இப்ப எங்களுக்கு முதல்ல திசைகள், ஒரு வரைபடத்துல திசைகளை குறிக்கின்ற போது எப்பவும் நாங்கள் வடக்கு மேல் நோக்கி காட்டுதல் வேண்டும். அதிலே இருந்து வலம் சுழியாக கிழக்கு, தெற்கு, மேற்கு என்ற பிரதான திசைகளை குறித்தல் வேண்டும். எங்களுக்கு தெரியும் காலையிலே சூரியன் இருப்பது கிழக்கு திசையிலே என்று. அப்ப நாங்க இங்க காலையிலே சூரியன் இருக்கிற திசை கிழக்கு என்பதை கருத்துல கொண்டுதான் முதல் அவள் காலையிலே வடக்கு திசை நோக்கி வேலைக்கு போகிக்க, அவளுடைய வீடு இருப்பது இங்க, அலுவலகம் இருப்பது வடக்கு திசையில. அப்ப அவள் காலையில வடக்கு திசை நோக்கி செல்லுகின்ற போது நாங்களே இதுல போறது மாதிரி பார்த்தால் எங்களுக்கு தெரியும், நாங்கள் இப்படி போனால் எங்களை இந்த கை பக்கம்தான் நிழல் விழும். அப்ப நாங்க மேலே நோக்கி போகிக்க எங்களுடைய இடது கையாக இந்த பக்கம் இருக்கின்றது. எங்கட கையை வைத்தே நாங்கள் கண்டுபிடிக்கலாம். அப்ப முதலாவது இடது என்பது பொருத்தமான விடை, ஆனா வலது என்றது பொருத்தமில்லை. அப்ப மூன்றாவது விடையை நாங்கள் இனி பார்க்க தேவையில்லை. இனி மாலையிலே அவள் அலுவலகத்திலிருந்து இங்கே திரும்பி வருகின்ற போது இப்ப அவள் பார்த்து கொண்டு வர்றது இங்க தெற்கு நோக்கி. அப்ப இப்ப மாலையிலே சூரியன் இங்கே இருக்கின்றது, மேற்கு திசையிலே இருக்கின்ற போது, அதாவது மாலையிலே அவள் மேற்கு திசையில இருக்கின்ற போது தெற்கு நோக்கி வரும் போது அவளுடைய நிழல் இந்த பக்கத்தான் விழும். இது எந்த கை பக்கம் என்றால் இப்படி அவள் வருகின்ற போது இது இடது கை பக்கமாக இருக்கின்றது. அப்ப மாலை காலை 2 நேரமும் இடது கை பக்கம் என்ற இரண்டாவது விடை பொருத்தமானது. முதலாவதன் தவறு. சரி, இனி அடுத்த கேள்விக்கு விடை தெளிவாக சொல்லக்கூடிய பிள்ளை தன்னுடைய பேரை சொல்லிவிட்டு விடை விளக்கம் தரலாம். யாராயிருந்தாலும் சொல்லலாம். சொல்லுங்க. ஏபி ஆகிய தொடர்புகளின்படி கீழுள்ள தொடர்புகளில் மிக பொருத்தமானது எது என்று கேள்வி கேட்டிருக்காங்க. இதுல ஏல 4 ஸ்டார் தந்து அதுக்கு சமனானது 5 ஸ்டார் தந்திருக்காங்க. அடுத்த பி தரவுல தந்திருக்காங்க 5 வட்டத்துக்குள்ள நிறுத்தப்பட்டுள்ள வட்டம் இருக்கிறது. 5க்கு சமமானது 3 நிறந்தீட்டப்பட்டுள்ள உள்ளுக்கு இருக்கிற ஸ்டாருக்கு சமனானது சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஏபிக்கு பொருத்தமானது ஏபிக்கு பொருத்தமான ஒரு தரவு யாதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இதுல சொல்லிருக்காங்க என்னன்னு சொல்லல, எங்களுக்கு என்ன பெருமானம் என்று தெரியாது, ஆனா சமன்பாடுகள் தந்திருக்காங்க. இதுல நாங்க அந்த நிறந்தீட்டப்படாத ஸ்டாருக்குள்ள நிறுத்தப்பட்டுள்ள ஸ்டாருக்கு 5 போட்டோம்டா இந்த 4க்கும் பார்த்தோம்டா 20 இருக்கு. இங்க 5 ஸ்டார்ஸ் தந்திருக்காங்க. அப்ப அதுல 1க்கு 4 என்ற பெறுமதி வரும். அப்ப அடுத்தது இப்படியே 5 வட்டங்கள் தந்திருக்காங்க. இங்கால எங்களுக்கு தெரியும், இதுக்கு நாங்க 5 சும்மா போட்டு பார்த்தோம். அப்படின்னா 5 3 15க்கு சமமா இருக்குன்னா 3 வீதம் வச்சா சமமா இருக்கும். அப்ப இப்ப கேட்டிருக்கிறது இந்த சமன்பாடுக்கு பொருத்தமானன்னா நாங்க முதலாவது பார்த்தோம்னா முதலாவதுக்கு 4 4 3 12, அடுத்த எல்லாம் 3 படி 4 வரைக்கும் 12. அப்ப சமனா இருக்கு. அப்ப முதலாவது பொருத்தமான விடை சார். வெரி குட், கெட்டிக்காரர், வாழ்த்துக்கள். அதாவது கேள்விகளுக்கு விடை எவ்வளவு தெளிவாக விளக்கமாக சொல்கிறீர்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கு அந்த கேள்விகள் நல்ல தெளிவாக விளங்கிவிட்டது என்பதுதான் கருத்து. அப்படி நீங்க விடையளிக்கிற பட்சத்துல அரச பரீட்சையில எப்படிப்பட்ட வினா வந்தாலும் விடையளிக்கக்கூடிய தகுதி பெற்றிருக்கிறீர்கள் என்பது அடுத்த உங்களுடைய ஆணித்தனமான, அதாவது உண்மையான கருத்து. அந்த பிள்ளைதான் பரீட்சையில கூடிய புள்ளிகளையும் பெறும். அப்ப இது சொல்லாதிக்கம் உள்ளவர்கள், பேச்சாற்றல் உள்ளவர்கள் மாத்திரமல்ல, புரிந்து கொண்டவர்கள் முயற்சி செய்து அதை தெளிவுபட சொல்ல முன்வர வேண்டும். அது உங்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்துகின்றது, அது உங்களுடைய முயற்சி. சரி, இப்ப இதுல ஏபி என்று 2 சமன்பாடுகள் தந்திருக்கு.
ஏபி ஆகிய தொடர்புகளின் படி கீழுள்ள தொடர்புகளில் மிக பொருத்தமானது எது என்று கேட்கப்படுகின்றது. அப்ப நாங்க இதுக்கு என்ன செய்யணும் என்றால், பல உயர்தர கணிப்புகளுக்கு போகாம இந்த முதலாவது ஏபி என்பதற்குள்ளே ஏதாவது ஒரு தொடர்பு படுத்தலை நாங்கள் உண்டு பண்ணணும், அல்லது பியில உள்ளதுல தொடர்புபடுத்தலை உண்டு பண்ணணும். சரி, நாங்கள் ஏயில பார்த்தால் 4 வகையான ஒரே வகையான வடிவத்திற்கு பியில உள்ள 5 சமன் என்றால், நாங்க இதுகளுக்கு பெருமானம் கொடுப்பதற்காக 4 5ஆலே பெருக்குவோமாக இருந்தால் 20 என்கின்ற பெருமானத்தை கொடுக்கலாம். அப்ப இது 4க்கும் 20 என்ற பெருமானமும் இது 5க்கும் 20 என்ற பெருமானமும் கொடுப்பதாக இருந்தால் ஒவ்வொன்றுக்குரிய பெருமானத்தை பார்ப்போம். அப்ப இதுக்கு 5 5 5 5, இதுக்கு 4 4 4 4 4 என்ற பெருமானத்தை கொடுத்தால் சமனாக இருக்கின்றது. இப்ப இந்த சமன்பாடு எங்களுக்கு ஒரு சமனான நிலைப்பாட்டுல பெருமானங்கள் சரியா வந்திருக்கு. இப்ப இதை வைத்துக் கொண்டு நாங்க மேல உள்ளதை பொறுத்து கீழே இருக்கு 5 3 தடவை கொடுத்தால் இந்த 15 5ஆல வகுத்தால் இதுன்ற பெருமானம் 3 3 3. இது ஒப்பிட்டு பார்த்து நாங்க இது சமன்பாடு சரி என்று பார்ப்போம். முதலாவதுல இந்த நட்சத்திரத்துக்குரிய பெருமானம் 4 4 4 என்றால் இதுல பெருமானம் 12. இது 3 3 3 3 என்றால் இதுவும் பெருமானம் 12. சமன்பாடு சரியாக இருக்கின்றது. அப்போ முதலாவது விடை பொருத்தமானது. எவ்வளவு குயிக்க விரைவாக நாங்க இதுக்கு விடை காண முடியுமோ அவ்வளவு விரைவாக விடை காண்பது அழகான செயல். இனி பிள்ளைகள் 24வது கேள்விக்கு யாரால விடவிலக்கம் சொல்ல முடியுமோ அவர்கள் சொல்லலாம். பேரை சொல்லுங்க, உங்களோட பேரை சொல்லுங்க. ஷிஃபா, 21ஆம் நூற்றாண்டின் 3ஆம் தசாப்தத்தை குறிக்கும் வருடம் என்று கேட்டீங்க. முதலாவது அதாவது 2 எண்களை நேர்கோட்டால பிரிச்சா அதுல முதலாவதுல 21 வரும், அதோட 1 கூட்டினா 22 வரும், அது நூற்றாண்டு. அப்ப 22 நூற்றாண்டு வரும், அது வராது. 2ஆவதுல அதை நேர்கோட்டா பிரிச்சா 20, அங்கால பக்கம் இடது பக்கம் 20, வலது பக்கம் 26 வரும். அதுல இடது பக்கம் அதுல 1 கூட்டினா 21ஆம் நூற்றாண்டு வரும். அதுல வலது பக்கம் வாரத்துல அந்த 2ஓட 1 கூட்டினா 3ஆம் தசாப்தம் வரும். அப்ப 2ஆவது விட சரியான விட. வெரி குட். அதாவது இதுல நூற்றாண்டு தசாப்தம் என்கின்ற போது தசாப்தம் என்பது 10 ஆண்டுகள், நூற்றாண்டு என்பது 100 ஆண்டுகள். ஆகவே இதுல முதலாவது விடைக்கு அந்த பிள்ளை என்ன செய்தது, 100 வருடத்தோடு ஒன்றை கூட்டினால் ஏன் 21 என்கின்ற போது 2021 அதாவது 21 100க்கு தாண்டி விட்டது. அப்ப இதோட ஒன்றை கூட்டினபடியா இது 22வது 100, அப்ப 22ஆம் நூற்றாண்டு. ஆனா இங்கே 21 கேட்கப்பட்டபடியால் இந்த விடை பொருந்தாது என அந்த பிள்ளை விளக்கம் சொன்னது. அப்ப இதிலே 2026 என்றால் 20 100 தாண்டித்தான் வருகின்றது. அப்போ ஒன்றை கூட்டுகின்ற போது 21ஆம் நூற்றாண்டு இது பொருத்தமாக இருக்கின்றது. இதுக்கும் ஒன்றை கூட்டினால் 21 பொருத்தமாக இருக்கின்றது. அப்ப இந்த விடையை நாங்கள் இனி கவனத்தில் கொள்ளாமல் இந்த 2 விடையிலே எது என்று பார்த்தால் 3ஆம் தசாப்தம் என்றால் அது 10ஐ குறிக்கின்றது. தசாப்தம் என்பது 10. இதுல 2வது 10 தாண்டி 3வது 10ல இருக்கின்றபடியால் ஒன்றை கூட்டினால் இது 3. அப்ப 21ஆம் நூற்றாண்டு 3ஆம் தசாப்தத்துக்கு இந்த 2வது விடை பொருத்தமாக இருக்கின்றது. இப்ப இந்த விடயம் சர்வனுக்கு தெரியுமா? சீக்கிரம். ஹலோ, நேரத்தை விரியம் செய்யாம உடனடியாக சொல்ல வேண்டும். அவர் இல்ல போல வகுப்புல. சரி, பரவாயில்லை. இப்ப
இந்த நூற்றாண்டு தசாப்தம் பற்றி நான் இப்ப லீசா தானே விட சொன்னீங்க. ஹலோ, ஷிஃபா சிஃபா தானே விட சொன்னீங்க. நான் இப்ப கேட்கிற ஆண்டுகளுக்கு நீங்க நூற்றாண்டு தசாப்தம் சொல்லுங்க. சரி, இப்ப நான் தருகின்ற ஆண்டுகளை பாருங்க. 2000ஆம் ஆண்டு, 2001ஆம் ஆண்டு, 2010ஆம் ஆண்டு. இந்த மூன்றுக்கும் நீங்கள் நூற்றாண்டு தசாப்தம் சொல்லுங்கம்மா. சீக்கிரம், நேரத்தை செய்யாமல். 2000ஆம் ஆண்டுக்கு நூற்றாண்டு 21ஆம் நூற்றாண்டு தசாப்தம் 0 தான் வரும். ஹலோ, முதலாவது விடைக்கு நூற்றாண்டு தசாப்தம் சொல்லுமா சீக்கிரம். 21ஆம் நூற்றாண்டு. அப்ப தசாப்தம் தசாப்தம் இல்ல சார். அப்ப என்னன்னு சொல்றது? தசாப்தம் இல்லை என்று சொல்றதா? சொல்ல, தசாப்தம் என்னன்னு சொல்றது? இப்ப இந்த பிள்ளை இதுக்கு விட சொல்லுகின்றது 21ஆம் நூற்றாண்டு என்று, தசாப்தம் இல்லை என்று சொல்லுகின்றது. சரி, அடுத்ததுக்கு 21ஆம் நூற்றாண்டு முதலாம் தசாப்தம். தசாப்தம் இல்லை. சரி, அடுத்ததுக்கு முதலாம் தசாப்தம். மூன்றாவது அந்த 21ஆம் நூற்றாண்டு முதலாம் தசாப்தம். 21ஆம் நூற்றாண்டு இரண்டாம் தசாப்தம் என்று. முழு விடையுமே தவறு. இல்ல, முழு விடையுமே தவறு. அந்த 3 வருடங்களுக்கு நீ தந்த விடை தவறானது என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். இப்ப நான் உங்கள்ட்ட நேரடியாக வாரன் பிள்ளைகள், இந்த கேள்விகளுக்கு விடையளிப்பதற்கு நீங்கள் தகுதியற்றவர்களாக இருக்கிறீர்கள். இந்த நூற்றாண்டு தசாப்தம் பற்றி கிருதி உங்களுக்கு தெரியுமா? சீக்கிரம் சொல்லணும், எனக்கு நேர்த்த விதியம் செய்யக்கூடாது. சொல்லு. தெரியும் எனக்கு. அப்ப 2000ஆம் ஆண்டு எத்தனையாம் நூற்றாண்டு, எத்தனையாம் தசாப்தம்? இப்ப நீங்க உங்களுடைய கொப்பித்தாள் எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள். 2000, 2001, 2010 மூன்றுக்குரிய நூற்றாண்டு தசாப்தங்களை சொல்லக்கூடிய பிள்ளைகள் உடனடியாக விரலை முன்னோக்காட்டி சீக்கிரமா சொல்லுங்க. குறிக்கப்பட்ட நேரத்துக்கு நாங்கள் வகுப்பை முடிக்கணும். அதுக்குத்தான் இந்த வகுப்புல சில பிள்ளைகள் ஒழுக்கம் மிக மிக குறைவு. வகுப்பு வருவார்கள், இடையில காணாமல் போய்விடுவார்கள். அதையெல்லாம் அவர்களுடைய ஒழுக்க குறைவே காட்டுகின்றது. குரல் கேட்க மாட்டார்கள் கேள்வி கேட்டால். சரவண், நான் முதல் கேட்டேன் தானே கேள்வி. அப்ப நித்திரையா இருந்தியா? நீ மியூட் எடுத்துட்டு சீக்கிரம் சொல்லு. அப்ப கேள்விக்கு விடை தெரியுமா தெரியாதா? தெரியும் சார். சரி, 2000ஆம் ஆண்டு எந்த நூற்றாண்டு, எந்த தசாப்தம்? சீக்கிரம் சொல்லு. 20ஆம் நூற்றாண்டு 10ஆம் தசாப்தம். இப்ப அந்த பிள்ளை 21ஆம் நூற்றாண்டு தசாப்தம் இல்லை என்று சொன்னாய். நீ 20ஆம் நூற்றாண்டு 10ஆம் தசாப்தம் என்று சொல்றாய். வெரி குட், வாழ்த்துக்கள், சரியான விடை. ஆனா விளக்கத்தை பிறகு சொல்லு. 2001ஆம் ஆண்டு எத்தனையாம் நூற்றாண்டு, எத்தனையாம் தசாப்தம்? 20ஆம் நூற்றாண்டு முதலாம் தசாப்தம். 21ஆம் நூற்றாண்டு முதலாம் தசாப்தம். 2001ஆம் ஆண்டு அப்படியா? சொல்லு. சரி, அதாவது 21ஆம் நூற்றாண்டு முதலாம் தசாப்தம் என்று 2001 சொன்னேன். அதுவும் சரியான விடை, பாராட்டுக்கள். இனி விளக்கம் பிறகு சொல்லுவாய். 2010 எத்தனையாம் நூற்றாண்டு, எத்தனையாம் தசாப்தம்? 21ஆம் நூற்றாண்டு 2ஆம் தசாப்தம். அங்கதான் தவறு வருகின்றாய். 2010ஆம் ஆண்டு சொல்லு, திரும்ப சொல்லப்ப. 21ஆம் நூற்றாண்டு
21ஆம் நூற்றாண்டு 2ஆம் அங்க தசாப்தம். தவறு 21ஆம் நூற்றாண்டு 1ஆம் தசாப்தம் என்பதை கவனத்துல கொள். 3வது விட நீ தவறாக சொல்லி இருக்கிற. சரி, இப்ப நீ அந்த விட தவறாக சொன்னபடியால் உனக்கு முழு விளக்கம் தெளிவாக சொல்ல தெரிந்திருக்காது என்பது நிச்சயமான உண்மை. அப்ப நான் இதுக்கு உங்களுக்கு விடை காணுகின்ற விளக்கத்தை அந்த பக்கத்தை காண்பித்து நான் விடை காணும் விளக்கம் சொல்லித்தாரன், கவனமாக அவதானியுங்கள். ஏனென்றால் அந்த கேள்விக்கான விடை விளக்கத்தில இந்த கேள்வி தசாப்த நூற்றாண்டு என்பது ஒரு வருடம்தான் அரசவரிக்கையில் வந்தது. ஆயினும் அதை பற்றி நாங்கள் தெரிந்திருப்பது மிக முக்கியம். இப்ப இது 21ஆம் நூற்றாண்டு 3ஆம் தசாப்தம் என்ற உடனே நீங்க இதுல 20 ஒன்றை கூட்டி 21 எனவும், இந்த 10கள் எடுத்து 2 ஒன்றை கூட்டி 3ஆம் தசாப்தம் எனவும் சொன்னீர்கள். அதுல ஒரு தவறுமில்ல, விடை சரி. ஆனால் இப்ப நான் கேட்ட 2000ஆம் ஆண்டுக்கு சரவன் சொன்ன விடை இந்த 2000ஆம் ஆண்டு என்பது 20ஆம் நூற்றாண்டு 10வது தசாப்தம் என்று சொன்னார். அது மிக பொருத்தமான விடை. 2001ஆம் ஆண்டு என்றதுக்கு, அதாவது 21ஆம் நூற்றாண்டு இதில் 1ஆம் தசாப்தம் என்று சொன்னார். அதுவும் பொருத்தமானது. அவர் சொன்ன அந்த விடையும் பொருத்தம். 2010 என்பதற்கு இந்த நூற்றாண்டு 21ஆம் நூற்றாண்டு என்று சொன்னார். இந்த தசாப்தத்தை அவர் 2வது தசாப்தம் என்று சொன்னதை தவிர இதுவும் 1ஆம் தசாப்தம் தான். இப்ப இந்த இடத்தில்தான் அவர் அறியாமையே தன்னுடைய பிழையான விடியை கொடுத்து இந்த விடயம் பூரணமாக தெரியாது என்பதை விளக்கம் தந்தார். ஆனபடியால் எல்லாருக்கும் பொதுவாக நான் இந்த விடயத்துக்கு விளக்கம் தருகிறேன், கவனிங்கோ. இப்ப தசாப்தம் என்பது 10 வருடம், நூற்றாண்டு என்பது 100 வருடம். அப்ப 1கள் 10கள் என்பது 2 இலக்கம், 100 என்பது 3வது எண் இடப்பெருமானம். அப்ப 3 இலக்கத்துல 100கள் ஆரம்பிக்கிறது. அப்ப இதுல இப்ப பாருங்க, நாங்க கேள்விக்கு வருவோம். முதல் தந்த கேள்விக்கு 2026 இது எத்தனை 10களே நிக்குது என்றால் 3வது 10ல நிக்குது. ஏன்? 1வது 10 என்பது 1ல இருந்து 10 வரையில 1வது 10, 2வது 10 என்பது 11ல இருந்து 20 வரையில 2வது 10. அப்ப 3வது 10 என்பது 21ல இருந்து 30 வரையில 3வது 10. அப்ப இந்த 26 என்பது 3வது 10க்கு இருக்கின்றது. அப்ப இது 3வது தசாப்தம். அதுல தவறில்லை. இனி 100களை பார்க்கின்ற போது இந்த 2026 என்பது முதல் 100 வந்து 1ல இருந்து 100 வரைக்கும் முதல் 100. இந்த வகையில நாங்கள் பார்த்தால் 21வது 100 2001ல இருந்து 2100 வரையில இருக்கின்றது. அப்ப இந்த 2026 இதுக்குள்ள அடங்குறபடியால் இது 21ஆம் நூற்றாண்டு. உங்களுக்கு விளக்கம் சரி. நல்லா கவனிங்கோ. இப்ப நாங்கள் பார்த்தது 2000ஆம் ஆண்டுக்கும் 2001ஆம் ஆண்டுக்கும் 2010ஆம் ஆண்டுக்கும் எத்தனையாவது நூற்றாண்டு, எத்தனையாவது தசாப்தம் என. முதல்ல நாங்கள் இங்கே 10களை பார்த்தால் 2 இருக்கின்றது. அப்ப இந்த கருத்து என்னென்றால் 100 என்பதுதான் கருத்து. ஏன்? இங்கால பெருமானம் இருக்கின்றபடியால்
அதை நாங்கள் 100 என கருத வேண்டாம். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அப்ப இது 10வது தசாப்தம் என்பது தவறில்லை. 10வது தசாப்தம் இது 2000 இருக்கின்றபடியால் உங்களுக்கு தெரியணும். அதாவது 20வது நூற்றாண்டு 1901 இருந்து 2000 வரைக்கும் 20ஆம் நூற்றாண்டு. அப்ப இது 20ஆம் நூற்றாண்டு என்பது தெளிவாகின்றது. அதாவது இந்த 100 இடத்துல நாங்க பார்க்கின்ற போது இது 20ஆம் நூற்றாண்டு 10வது தசாப்தம். இனி 2001 பார்க்கின்ற போது இந்த 10க்கு வார எண் 1 வந்திருக்கிறபடியால் முதல் தசாப்தம் என்பது 1 - 10 வரையில. அப்ப இது 1வது தசாப்தம். இந்த 20 என்பது 20 100க்குள் தாண்டி விட்டது. இங்க பாருங்க, 20 100 தாண்டிட்டு என்றால் 2001 இருந்து 2100 வரையில 21ஆம் நூற்றாண்டு. அப்ப இது 21ஆம் நூற்றாண்டு 1ஆம் தசாப்தம். இதுவரையில சரூன் தவறில்லாமல் சொன்னார். அடுத்த இந்த விடையில தான் அவர் தவறிவிட்டார். இப்ப பாருங்க, இந்த தசாப்தம் நூற்றாண்டு இதுல 2010 என்ற படியால் இது நிச்சயமாக 2001 இருந்து 2100க்குள்ள வாரபடியா 21ஆம் நூற்றாண்டு என்பதை தவறு. சரி, தசாப்தம் முதல் 10க்கு இது வருகின்றபடியால், ஏன் முதல் 10 என்பது ஏது? 1 இருந்து 10 வரை இல்லை, முதல் 10. அப்ப இதுவும் 1ஆம் தசாப்தம் என்பதுதான் விடை பொருத்தமானது. இப்ப இந்த இடத்துலதான் சரூன் தனது விளங்காமை தெளிவின்மையை தெளிவுபடுத்தினார். இப்ப உங்களுக்கு இதற்கான இலகு வழியாக நான் சொல்லித்தரக்கூடிய முறை என்னென்றால், இப்ப வருகின்ற ஆண்டுகள்ல தசாப்த நூற்றாண்டு பார்ப்பதாக இருந்தால் இதுல 4 இலக்கம் இருக்கும். அதாவது நாங்கள் இப்ப 4 இலக்க ஆண்டுகள்ல இருக்கிறோம். அது 1க்கள், 10க்கள், 100க்கள், 1000கள். அப்ப இந்த 10க்கள் என்பது இதுக்குள்ள 10க்களும் 1க்களும் சேர்ந்ததுக்கு 10க்கள் அடங்கும். 100க்களும் 1000களும் சேர்ந்ததுக்கு எத்தனை 100 என்று அடங்கும். இப்ப பாருங்க, 2000 என்கின்ற போது இது நாங்கள் எத்தனை 100 என்றால் 20 100 என்பதை கருத்தில் கொள்கிறோம். இது 21வது 100 அல்ல. அப்ப நாங்கள் 1 கூட்டுறது இங்க நடைமுறையில சாத்தியம் இல்லை. அதே நேரம் இந்த 10க்கள் என்பது இது 10வது தசாப்தமாக இருக்கின்றது. அதாவது இதன் கருத்து என்னென்றால் 100 என்பது 10வது தசாப்தம். இது 100 தாண்டினபடியே தான் 2000 வந்தது. அப்ப இது 20ஆம் நூற்றாண்டு 10ஆம் தசாப்தம். 2001 இது முதல் 10க்கு வந்துவிட்டது. ஆனபடியால் இது முதல் 100க்கு வந்து விட்டது. அப்ப 21ஆம் நூற்றாண்டு ஒன்றை கூட்டத்தான் வேணும். ஏன் முதல் 21வது 100க்கு வந்து விட்டது. இது 1வது தசாப்தத்துக்கு வந்துவிட்டது. இதே போலதான் 2010 என்பதும் இது தசாப்தத்தின் 1வது தசாப்தம் 1 இருந்து 10. அப்ப அந்த 1வது தசாப்தத்துக்கு வந்துவிட்டது. இது ஆண்டு நூற்றாண்டு 2001 இருந்து 2100 வரையில 2100 வரையில 21ஆம் நூற்றாண்டில் வந்திருக்கின்றது. அப்ப இது 21ஆம் நூற்றாண்டு என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். இது பற்றி நான் மேலதிகமாக தனி காணொளி போடுவேன். அப்ப பாருங்கள்.
25வது வினாவுக்கும் விடை காணும் விளக்கம். 25வது வினா, ஒரு ஆலய நிர்வாகம் ஆலய திருப்பணிக்காக ரூபாய் 100, ரூபாய் 100, ரூபாய் 20 பெறுமதியான காணிக்க நிதிச்சீட்டுகள் விற்பனை செய்து பணம் சேகரித்தார்கள். முதல் நாளில் ரூபாய் 100 ஒன்றும் ரூபாய் 20 ஒன்றும் விற்கப்பட்டன. அதன் பின்னர் ஒவ்வொரு நாளும் முந்தைய நாளில் விற்கப்பட்ட சிட்டைகளின் எண்ணிக்கையிலும் பார்க்க ஒவ்வொன்றிலும் ஒவ்வொன்று கூடுதலாக விற்கப்பட்டன. அவ்வாறாக எத்தனையாம் நாளில் சிட்டைகள் விற்பனை மூலம் ரூபாய் 1800 நிதி கிடைத்திருக்கும் என்பது கேள்வி. கேள்வியை கவனமாக வாசித்து புரிந்து கொள்வோம். அதாவது ஆலய திருப்பணிக்காக நிதி சீட்டுகள் அச்சடித்து விற்பனை செய்து அவர்கள் பணம் சேகரிக்கிறார்கள் நிர்வாகம். அதில் அந்த நிதிச்சீட்டுகள் வசதி படைத்தோர் 100 ரூபாய்க்கான சீட்டுகளை வாங்குங்கோ, வசதி குறைவாக இருந்தால் 20 ரூபாவுக்கான சீட்டுகளை வாங்குங்கோ என இரு வகையிலே இருக்கின்றது. ஆனால் இங்கே அதை விற்பனை செய்கின்ற போது முதல் நாள் ஒரு 100 ரூபாய் சீட்டையும் ஒரு 20 ரூபாய் சீட்டையும் தான் விற்பனைக்கு விற்கப்பட்டது. ஆனால் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று கூடுதலாக விற்கப்பட்டது என்று சொல்லப்படுகின்றது. அடுத்த நாள் 100 ரூபாய் 2, 20 ரூபாய் 2, 40. அடுத்த நாள் இன்னும் ஒரு 100 ரூபாய் ஒன்று கூடுதலாக, 20 ரூபாய் ஒன்று கூடுதலாக இவ்வாறு விற்கப்படுகின்றது. கேள்வி என்ன, எத்தனையாம் நாளில் அவர்களுக்கு 1800 ரூபாய் சேர்ந்திருக்கும் என்று கேட்கப்படுகின்றது. அப்ப இதற்கு நாங்கள் முக்கோண எண்ணை அடிப்படையாக வைத்து விடை காண்பது இலகுவானது. எப்படி என்றால், இதில் ஒரு தடவை சேர்வது 120. அப்ப 1800 எத்தனை 120 இருக்கின்றது என்பதை நாங்கள் வகுத்து பார்ப்பதற்கு இந்த 2 பூஜ்ஜியத்தையும் வெட்டிவிட்டு பகுக்கலாம். இப்ப ஒரு 12 மிகுதி 6. அப்ப 60 5 12 இருக்கின்றது. அப்போ 15 தடவைகள் இருக்கின்றது. அப்ப முக்கோண எண்ணில எத்தனையாவது தடவையில 15 வருகின்றது என்று பார்த்தால் 1 2 கூட்டினா 3, 3 கூட்டினா 6, 4 கூட்டினால் 10, 5 கூட்டினால் 15 வருகின்றது. அப்ப 5ஆம் நாளில் என்பது வெளிப்படையாகின்றது. 5ஆம் நாளில் என்றால் 15 என்பது 5வது முக்கோண எண். 15 தடவை 120 ரூபாய் படி பார்த்தால் எங்களுக்கு 1800 ரூபாய் என்ற விடை கிடைக்கின்றது. ஆகவே 5ஆம் நாளில் என்பது இலக்கு வழியில் விடை காணுகின்றது. அதாவது ஒரு நிமிடம் அரை நிமிடத்துக்கு விடை காணுகின்ற இலகு வழியாகும். இனி அடுத்த வினாவை பார்ப்போம். சட்டகத்தில் உள்ள சொற்களில் எழுத்துக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் ஒழுங்கில் உள்ள இலக்க விடை யாது? அப்ப இங்க எழுத்துக்கள் ஓர் எழுத்திலே சொல்லியிருக்கின்றது. ஆனால் இங்கே எல்லா சொற்களும் பானாவிலே ஆரம்பிக்கிறபடியால் பானா என்பது ஓர் எழுத்து சொல்லாக இல்லை. அப்ப ஈரெழுத்து சொல்லாக பனி என்பது இருக்கின்றது. அப்ப முதலாவது அதான் பெற உண்மையில் அதிகரிக்கும் ஒழுங்கில் தான் கேட்கப்படுது. அப்போ 9 இங்க முதலாவது இல்லாதபடியே இந்த படியே நாங்கள் இதை கவனிக்க தேவையில்லை. இப்ப இது 2 9 சரி, 2 ஈரெழுத்து சொற்கள். அடுத்தது 3 என்பது 3 எழுத்து சொல், அதுவும் சரி. அடுத்தது இங்கே 1 இருக்கின்றது, இங்கே 7 இருக்கின்றது. இது ஈரெழுத்து சொல், இது 3 எழுத்து சொல். அப்ப எது 4 எழுத்து சொல் என்பதை பார்ப்போம். 1 7. இதில் 1 6 எழுத்துக்கள் இருக்கின்றது, 7 4 எழுத்துக்கள் இருக்கிறது. ஆகவே கேள்விக்கான விடை இது என்பது தெளிவாகின்றது. பிறகு நாங்கள் அடுத்து சோதிச்சு பார்க்கலாம். இது 5 எழுத்தா, 6 எழுத்தா, 7 எழுத்தா, 8 எழுத்தா என்று சோதித்தால் சரியாக இருக்கின்றது. ஆகவே 3வது விடையே பொருத்தமானதாக இருக்கின்றது.
அடுத்து இவ்வினாவின் 27வது வினாவுக்கான விடை விளக்கம். அடுத்த பக்க, அதாவது இங்கு சட்டகத்தை தந்திருக்கிறார்கள் சலாகை கூடு, அதற்குரிய வினா அடுத்த பக்கத்தில் தான் இருக்கின்றது. ஆகவே அடுத்த பக்க வினாவினை விளக்கம் தருகின்ற போது அதை பற்றி விளக்கம் தருகின்றேன். ஆயினும் இந்த தொடர்ச்சியாக நான் 24வது வினாவுக்கு இந்த நூற்றாண்டு தசாப்தம் காண்பதற்காக மாணவர்களிடம் கேள்விகள் கேட்ட போது திறமையான மாணவர்கள் கூடி தவறான கருத்துக்களோடு இருக்கின்றபடியால் அதை பற்றி நான் தெளிவு தர வேண்டி இருக்கின்றபடியால் தொடர்ச்சியாக அது பற்றி தெளிவை தருகின்றேன். நன்று. 4வது எதிர்பார்க்கை முன்னோடி பரீட்சை தாளின் 5ஆம் பக்க 24வது வினாவுக்கு விடைகாண் விளக்கம். 21ஆம் நூற்றாண்டின் 3ஆம் தசாப்தத்தை குறிக்கும் வருடம் யாது? பொதுவாக மாணவர்கள் தசாப்தம் நூற்றாண்டு என்பதை பற்றி மேலோட்டமாக ஒரு சரியான தவறான கருத்திலே இருக்கின்றார்கள். அதனை தெளிவுபடுத்துவதற்காகவே இந்த வினாவை கொஞ்சம் விளக்கம் தருகின்றேன். கவனியுங்கள். அவர்களுடைய கருத்தின்படி அதாவது ஒரு குறித்த வருடத்தை சொல்லும் போது 1996, 1948 போன்ற வருடங்களை தசாப்தம் நூற்றாண்டாக கூறுங்கள் என கேட்கப்பட்டால், தசாப்தம் என்கின்ற ஈரிலக்க எண்கள் 10களுக்கு உட்பட்ட எண்ணுடன், அதாவது அதில் உள்ள இலக்கத்துடன் ஒன்றை கூட்டி 10ஆம் தசாப்தம் எனவும், 100க்கள் இடத்து பரிமாணத்தோட 19ஓட ஒன்றை கூட்டி 20ஆம் நூற்றாண்டு எனவும் விடை பகர்வார்கள். அதே போல இதிலே 10ஆம் இடத்திலே ஒன்றை கூட்டி 5ஆம் தசாப்தம், 100க்கள் இடத்திலே ஒன்றை கூட்டி 20 100க்கள் என்றபடிக்க 20ஆம் நூற்றாண்டு 5ஆம் தசாப்தம் என விடை பகர்வார்கள். அதில் தவறு இல்லை, அது சரி. ஆனாலும் தவறான விடை பகருகின்ற இடங்களையும் குறித்து காட்டுகின்றேன். 2000ஆம் ஆண்டு என்பதையும் 2020ஆம் ஆண்டு என்பதையும் விடை பகருகின்ற போது இந்த முறையில தவறை விடுகின்றார்கள். இதற்கு அவர்கள் 2000 என்கிற போது 100க்கள் இடத்திலே ஒன்றை கூட்டி 21ஆம் நூற்றாண்டு, 0 இடத்திலே ஒன்றை கூட்டி 1, அப்ப முதலாம் தசாப்தம் 21ஆம் நூற்றாண்டு முதலாம் தசாப்தம் என்று விடை பகருகின்றார்கள். அது தவறு. அதே மாதிரி 2020 என்கின்ற போது 100க்கள் இடத்திலே ஒன்றை கூட்டி 21, 2க்கள் இடத்திலே ஒன்றை கூட்டி 3ஆம் தசாப்தம் என்று கூறுகிறார்கள். அதுவும் தவறு. அப்ப இங்க அவர்களுக்கு தசாப்தம் நூற்றாண்டு என்பதன் விரிவான விளக்கம் தேவையாக இருக்கின்றது. தசாப்தம் என்றால் 10, அதாவது முதல் தசாப்தம் என்பது 1லிருந்து 10 வரையில் வந்தால் அது முதல் தசாப்தம். 10க்கு அடுத்து 11ல் இருந்து 20 வரை வந்தால் 2ஆம் தசாப்தம். இதே போல நன்றாக கவனித்துக் கொண்டு பாருங்கோ. அதாவது இந்த இலக்கங்களோடு அங்க ஒன்றை கூட்டக்கூடாது. காரணம் என்னென்றால் இதுல 0த்தோடு ஒன்றை கூட்டி முதலாம் தசாப்தம் என்று சொல்லலாம். இப்ப 1901ஆம் ஆண்டு என்றால் இதிலே ஒன்றை கூட்டி இது முதலாம் தசாப்தம் என்று சொல்வதில் தவறு இல்லை. முதலாம் தசாப்தம் என்று சொல்வதில் தவறு இல்லை. ஆனா 1910 என்றால் 10க்கள் இடத்திலே ஒன்றை கூட்டி 2ஆம் தசாப்தம் என்றால் தவறு.
ஏன் முதலாம் தசாப்தம் என்பது 1 to 10 வரை என்பதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அப்ப தசாப்தம் என்பது 1 to 10 வரை. அப்ப 1910 என்றால் இது ஒன்றை கூட்டி 20ஆம் நூற்றாண்டு என சொல்லலாம். அதற்கான விளக்கம் இனி தருகின்றேன். இதிலே 10 என்பது 1 to 10 வரையிலே முதல் தசாப்தம் என்றபடியால் 20ஆம் நூற்றாண்டு முதலாம் தசாப்தம் என்றால் இந்த விடை சரியாக இருக்கும். இப்ப நான் தசாப்தம் பற்றிய கருத்தைத்தான் தெளிவுபடுத்தினேன். இனி நூற்றாண்டு என்பது 1 to 100 வரையில் நூற்றாண்டு என சொல்லப்படும். இங்கே 3 இலக்கத்தில் குறிப்பது ஏனென்றால் 1 10 100. அப்போ 1 to 100 வரையில் 100 அதாவது நூற்றாண்டு என்று சொல்லப்படும். இப்ப பாருங்க, 2000ஆம் ஆண்டு என்கின்ற போது 1901 இருந்து 2000ஆம் ஆண்டு வரை இது இங்கே நீங்க பார்க்கணும். இதுல 19 நூறுக்கள் இருந்தாலும் இது 1 வந்திருக்கின்றபடியால் 20ஆம் நூற்றாண்டு. அப்பதான் இங்க 1 கூட்டுகிறோம், அது தவறில்லை. ஆனா அந்த 20ஆம் நூற்றாண்டு 2000 வரைக்கும் இருக்கின்றது. அப்ப இதுக்கு 1 கூட்டக்கூடாது. இதிலே 1 கூட்டுவது தவறு. இதுவும் 20ஆம் நூற்றாண்டு தான். ஆயினும் இந்த 10க்கள் இடத்திலே இருக்கின்றது. அதாவது 1 to 10 வரை, 11 to 20 வரை என்ற இடத்திலே இதிலே இருக்கிற இந்த 0ம் 100 என்ற கருத்தை பெறுகின்றது. அப்ப 100 என்றால் இது 10ஆம் தசாப்தம். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப 2000ஆம் ஆண்டு என்பது 20ஆம் நூற்றாண்டு 10ஆம் தசாப்தம். 2001ஆம் ஆண்டு என்பது அதாவது இது 1 to 10க்குள்ளே பெறுகின்றபடியால் முதல் தசாப்தம். அப்ப இந்த 0த்தோடு 1 கூட்டி 1 என்று சொல்றோம். முதலாம் தசாப்தம் கருத்து தவறில்லை. இது 2001 இருந்து 2100 வரை வருகின்றபடியால் இது 21வது நூற்றாண்டு. அப்ப இந்த 20ஓடு 1 கூட்டி 21ஆம் நூற்றாண்டு முதலாம் தசாப்தம் என்பது தவறில்லை. இப்ப இந்த இடத்துல 2010 நாம் கூறுகின்ற போது இந்த 10 என்பது எத்தனையாவது தசாப்தம்? அதாவது 1 to 10 வரையில அது முதல் தசாப்தம். அப்ப இதுக்கும் முதலாம் தசாப்தம். இங்கே 1 கூட்டக்கூடாது. இப்ப இந்த 20 என்பது 2010 என்பது 2001க்கும் 2100க்கும் இடையில இருக்கின்றபடியால் இது 21வது நூற்றாண்டு. அப்ப 21ஆம் நூற்றாண்டு முதலாம் தசாப்தம் என்பது தெளிவாகின்றது. இனி இதை சுருக்க வழியில சொல்றேன். 2000ஆம் ஆண்டு, 2001ஆம் ஆண்டு, 2010ஆம் ஆண்டு, இந்த 4 இலக்கங்கள்ல 10க்கள் இடத்திலே 2 0 உள்ள இடத்திலே நாங்கள் இதை தசாப்தம் என்று கூறுகின்ற போது 10ஆம் தசாப்தம் என்று கூறுதல் வேண்டும். தசாப்தம் 10. இது 20 நூறுக்கள். அப்ப 20ஆம் நூற்றாண்டு 10ஆம் தசாப்தம். அப்ப இதை நாங்கள் 10வது தசாப்தம், இந்த இலக்கம் 2ஐயும் நாங்கள் 100ஆக எடுத்துக்கொள்கின்றோம். அப்ப இது 10ஆம் தசாப்தம். ஏன்
91 இருந்து 100 வரை 10வது 100. இனி அடுத்ததாக ஒரு பூஜ்ஜியம் இருக்கிற இடத்துல, அதாவது இறுதி இலக்கம் 2 பூஜ்ஜியம் இது. அப்ப அதுக்கு 10ஆம் தசாப்தம் என போடுகின்றோம். 100 எத்தனை 100 அதுக்கு 20 நூற்றாண்டு 10ஆம் தசாப்தம். இனி மூன்றாவதை பாருங்க, இங்க மூன்றாவதாக இருக்கிறது. இது முதலாவது, இது மூன்றாவது, இரண்டாவது என்று எடுத்துக்கொள்வோம். இந்த மூன்றாவதுல 10கள் ஒன்றுக்கள் இடத்துல பூஜ்ஜியம் இருக்கின்ற போது இதுவும் 1லிருந்து 10 வரையிலான முதல் தசாப்தம். அப்ப முதலாம் தசாப்தம், இது முதலாம் தசாப்தம் ஆயினும் இது 2001 இருந்து 2100 வரை போகின்றபடியால் 21ஆம் நூற்றாண்டு. அப்ப இந்த இடத்துல ஒன்றை கூட்டிக் கொள்ள வேண்டும், மற்றபடி இதுல கூட்டக்கூடாது. அப்ப இதுல பூஜ்ஜியம் என்று போடுவோம். இங்கே இதுல நாங்கள் இந்த 10கள் இடத்துல மட்டும்தான் 10 என்பதை கூட்டி 10ஆம் தசாப்தம் என்று சொன்னோம். இங்கே 10கள் இடத்துல பூஜ்ஜியத்தையும் 100கள் இடத்துல ஒன்றையும் கூட்டி 10ஆம் தசாப்தம் என்று கூறுகின்றோம். அதாவது அப்படியே 10ஆம் தசாப்தம் 21ஆம் நூற்றாண்டு. இப்ப இதே தகவலை இங்கே அடுத்ததுல பார்ப்போம். இதுல 1லிருந்து 10க்கு வந்தபடியால் இதுவும் முதலாம் தசாப்தம். அப்ப இங்க ஒன்றை கூட்ட வேணும். இது 2001 2100 வரையில வந்தபடியால் இதிலையும் ஒன்றை கூட்டி 21ஆம் நூற்றாண்டு முதலாம் தசாப்தம் என கூறுதல் வேண்டும். இப்ப இன்னும் தெளிவுபடுத்துகிறேன். 2000 இந்த இடத்துல இந்த 2 எண், 2001 இந்த இடத்துல இந்த 2 எண், 2010 இந்த இடத்துல இந்த 2 எண். 2 பூஜ்ஜியம் வந்தால் இதை 10ஆம் தசாப்தம் என்று கூறுவோம். தசாப்தம் நூற்றாண்டை அப்படியே 20ஆம் நூற்றாண்டு என சொல்வோம். 10ஆம் தசாப்தம். இது 1 வந்திருக்கிறபடியால் இது முதலாம் தசாப்தம். ஏன் 1லிருந்து 10 வரையில முதலாம் தசாப்தம். அப்ப இதுக்கு ஒன்றை கூட்டி முதலாம் தசாப்தம். இது 2001 100 வரையில் வருகின்றபடியால் இதிலேயும் ஒன்றை கூட்டி 21ஆம் நூற்றாண்டு. அப்ப இந்த இடத்துல 2 இடங்களுக்கும் ஒன்றை கூட்டுகின்றோம். அடுத்த 2010 இது முதல் தசாப்தத்துக்கு வருகின்றபடியால் இதில் ஒன்றையும் கூட்டவில்லை, பூஜ்ஜியம் தான் கூட்டுகின்றோம். இப்ப இது 2001 100 வரை வருகின்றபடியால் இதோடு ஒன்றை கூட்டி 21ஆம் நூற்றாண்டு முதலாம் தசாப்தம் என்பதை விடையாகும். கொஞ்சம் தெளிவுபட விளங்கிக் கொண்டால் உங்களுக்கு எந்த ஒரு வருடத்தையும் தசாப்த நூற்றாண்டு காணுவது இலகுவாக இருக்கும். 1948, 2020, 2025, 1648, 2037 இந்த வருடங்களை நாங்கள் தசாப்தம் நூற்றாண்டுகளை பிரித்துக் கொள்வோம். 2040. இப்ப நான் சொன்னதன்படி இதுல இன்னும் 2 பூஜ்ஜியம் உள்ளது. 2000, 1900 போன்றவற்றையும் பார்ப்போம். இந்த 2 பூஜ்ஜியம் இருந்தால் இது 10ஆம் தசாப்தம் 1900. அப்ப 19ஆம் நூற்றாண்டு 10ஆம் தசாப்தம். 2 பூஜ்ஜியம் இருந்தால் 20ஆம் நூற்றாண்டு 10ஆம் தசாப்தம். 2 பூஜ்ஜியத்தின் விடயம் சரி. இறுதி இலக்கம் ஒன்றுக்கள் இடத்திலக்கம். ஒன்றுக்கள் இடத்திலக்கம் 1 0 ஒன்றுக்கள் இடத்துல பூஜ்ஜியம் இருந்தால்
இது 2ஆம் தசாப்தம். ஆயினும் இதோடு ஒன்ற குட்டி 21ஆம் நூற்றாண்டு. அதே போல இதிலே 4ஆம் தசாப்தம், இதோடு ஒன்ற குட்டி 21ஆம் நூற்றாண்டு. அப்போ ஒரு பூஜ்ஜியம் இருப்பதும் புரிந்துவிட்டது. மற்ற அனைத்துக்கும் இறுதி இலக்கம் ஒன்றுக்கள் இடத்திலே 1 இருந்து 9 வரையில இருக்குமாயிருந்தால் நாங்கள் அந்த 10க்கள் இடத்தில் 1 கூட்டலாம். 100க்கள் இடத்தில் 1 கூட்டி 20ஆம் நூற்றாண்டு 5ஆம் தசாப்தம், 21ஆம் நூற்றாண்டு 3ஆம் தசாப்தம், 17ஆம் நூற்றாண்டு 5ஆம் தசாப்தம், 21ஆம் நூற்றாண்டு 4ஆம் தசாப்தம் என விடை பகர முடியும். நன்று.